வணக்கம் மக்களே. சனிப்பெயர்ச்சி 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். குரோதி வருடம் 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இதுவரையும் அவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியத்திலையுமே ஒரு தடையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறது, படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, தந்தையினால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், இல்லை தந்தையிடம் நீங்கள் பிரச்சனை பண்ணியிருந்துருக்கலாம், தந்தையோட உறவினர் வழியில் யாராவது பிரச்சனை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே இந்த 2025 சனி பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே சரியாக போகுது. முக்கியமாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், அதாவது சுய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதனால் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமும் உருவாகும். கவர்மெண்ட் ஜாப்காக வருஷ கணக்குலேயோ இல்லை மாத கணக்குலேயோ டிஎன்பிஎஸ்சி எழுதிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதிகாரமான பதவி, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி பதவிகளுக்கு தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேனேஜர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு தனிநபருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். எந்தெந்த துறைகளுக்கு இந்த 2025 சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆயில், டீசல், பெட்ரோலியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, மிஷினரிஸை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, பொறியியல் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த சனி பயிற்சியில் ஒரு நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறனால உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்ன பாதகங்கள், பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்ப்போம். 4ஆம் இடத்தை பார்க்குறனால அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல்நலக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு மாறுறதுக்கான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சொந்த வீடு கட்டிகிட்ருக்கவங்களுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்க, அதாவது 2 வீலர், 4 வீலர், 3 வீலர் இந்த மாதிரி ஏதாவது வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த வாகனத்தில் ஏதாவது பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வண்டியை சர்வீஸ் பண்ணுறது நல்லது. அது மாதிரி அடிக்கடி மனசு சஞ்சலப்படுவீங்க. நம்ம எடுத்த முடிவு சரியா, இல்லை நம்ம பண்ணுற வேலை சரியா அப்படின்னு நிறையா மனக்குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். ஹார்ட் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கிறவங்க சரியான நேரத்தில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதில் அலட்சியமாக இல்லாமல் சரியான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. முடிஞ்ச அளவு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தியானம் பண்ணுங்கள். இது எல்லாமே சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே திருமணமான தம்பதியருக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், சண்டைகள் இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவு பொறுமையாக, நிதானமாக, விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம்.
அது மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதாவது லீகல் டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கிறது அவசியம். சரி, சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்ப்போம். காசு பணம் விரயமாகிறது, அலைச்சல் ஏற்படுறது, தூக்கம் கெட்டு போகிறது, கால்களில் அடிபடுறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 2025 சனி பெயர்ச்சி சிறந்த பலன்களையே உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் ஒரு இயற்கை அசுபரானவர் நம்மளோட ராசிக்கு 3, 6, 10, 11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷமாகவும் சிறந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த 2025 27 வரையிலுள்ள சனி பகவான் உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்களையே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே 2025 சனி பகவான் பெயர்ச்சி மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் போட்டிருக்கோம். யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.